இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல்? இன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி ஸ்பெஷலா நம்ம வீட்ல திருப்பதி தேவஸ்தான புளியோதரை பண்ணிருக்கோம். திருப்பதினாலே ரெண்டே விஷயம் தாங்க ஞாபகம் வரும். ஒண்ணு லட்டு, இன்னொன்னு இந்த புளியோதரை. சாமி பாத்துட்டு வரும்போது இந்த புளியோதரை சின்ன இந்த தொன்னையில தான் தருவாங்க. அதோட டேஸ்ட் நம்ம நாட்டிலே இருக்கும், அந்த அளவுக்கு ருசியா இருக்கும். அந்த தேவஸ்தான புளியோதரை எப்படி பண்றதுன்னு வாங்க பாத்துடலாம். புளி காய்ச்சல் பண்றதுக்கு ஒரு கொய்யாப்பழம் சைஸ் புளியை ஊற வச்சு நல்லா கெட்டியா கரைச்சி வச்சுக்கோங்க. தேவஸ்தான புளியோதரை பொடி அரைக்கிறதுக்கு ஒரு கடாயில 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் நல்லா வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் நல்லா வதக்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைசலையும் சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு சுண்டி வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர கொதிக்க விடுங்க. வடிச்ச சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புளி கரைசலை சேர்த்து சாதத்தோட நல்லா கலந்து விட்டு 2 மணி